உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நீ இன்னைக்கு கேஸ்ல மட்டும் ஜெயிக்கல, வாழ்க்கையிலும் ஜெயிச்சிட்ட. கடைய பத்தி சொல்றியா? டேய், உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறது ஜெயிக்கிறதுனா அது கடையில மட்டும் தானா? இங்க பாரு, பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் ஜெயிக்கிறது இல்லடா, வாழ்க்கையில சந்தோஷமா பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழறதும் தான். நீ இதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு அம்மா சத்தியம் பேசுறதுக்கு என்ன சத்தியம்? சத்தியம், அது சத்தியம். என்ன என்ன சத்தியம்னா அது இனிமே நான் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். நீ யாரு கூட சண்டை போடுவ? சும்மாவே நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான் இவன். முன்னாடி போய் நான் உளருவேனா? சமாளி வள்ளி. நான் யார் கூட? நம்ம கண்மணி இருக்காளே, வா அண்ணி, அவ கூடதான் அப்பப்ப அவளை சீண்டி சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுவேன்ல, அதே இனிமே பண்ண மாட்டேன்னு நம்ம வீரா கிட்ட சத்தியம் பண்ணிருந்தேன். அதான். இல்லையே, இவ வர்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டியோட வாழ்றதுதான் வாழ்க்கை அது இதுன்னு இருந்த. ஐயோ, விட மாட்டானா? துணுண்டா எடுத்துக்கிட்டு என்ன முறைக்கிறா? அது எப்படி உனக்கு இப்ப மட்டும் எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு? முதல்ல இருந்து நல்ல ஞாபக சக்தி. அது வேற ஒண்ணும் இல்லடா, ஜெயிலு, கோர்ட்டு, வக்கீலு, அது இதுன்னு போயிட்டு வந்தோம்ல, என்னதான் கஷ்டப்பட்டு அலைஞ்சிருந்தாலும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அப்புறம் இனிமே என்ன, பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டியதானே? நல்லபடியா வாழணும் தான் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நம்ம வீரா வேற உன்னை புரிஞ்சுக்காம இருந்தாளா, இதுக்கப்புறம் அவ உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து வாழணும்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டேன். கரெக்டா வேண்டிட்டேனா? என்னத்தையும் மறைக்கிறதுக்கு இப்படி உளறுது. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா இரு. என்ன வீரா? என்ன எல்லாருமே வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. என்னடா அது, வீட்டுல எல்லாருமே இன்னொரு கொஸ்டின் மார்க்லயே வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இவ்வளோ டிஃபரன்ஸா, அதுவும் 2 நாள்ல. என்னவோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.